அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த மனிதர் தும்முகிறார். தும்மினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இதை கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வானா அகூலு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வலைஸ ஹகதா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழரே, தெரிந்து கொள்ளுங்கள், நானும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபியின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் தும்மினால் இதை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த நிலையிலும் அல்லமனா அன் நகூல அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் நீங்கள் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுமாறு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். மார்க்கத்தில் நீங்கள் புதுமையை உண்டு பண்ண வேண்டாம் என்று தடுத்தார்கள். சாதாரண தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னதற்கே சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். பித்அத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கடுமையாக தடுத்தார்கள்.